எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பெருமையுடன் வழங்கும் 13வது ராஜநிலை ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதில் இவரோ பணவரவு கணக்கீட்டை கணிப்பதில் பல்கலைக்கழகம் பார்ப்போற்றும் சிறந்த பேச்சாளர், இக்கட்டான செயல்களையும் கட்டங்களால் அவிழ்க்கும் ஜோதிட கலைஞானி, கோவையின் மைந்தர், திருமண அமைப்புகள் தரும் மற்றும் தராத கிரக அமைப்புகள் என்ற அற்புத தலைப்பில் அரங்கை அதிர வைக்க வரும் பேலன்ஸ் தியரி ஆசிரியர் உயர் திரு சரவண சோமசுந்தரம் ஐயா அவர்களை அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். ராஜநிலை டிவியில் 13வது மாதம் ஜோதிட கருத்தரங்கம். இதை ஒரு வருஷத்துக்கு மேலே சிறப்பாக நடத்திட்டு இருக்கிற ராஜநிலை டிவி உரிமையாளர் மதிப்பிற்குரிய ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவர் குழு உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இது மென்மேலும் வளரணும்னு நான் வணங்கக்கூடிய காலகால ஈஸ்வரனை வேண்டிக்கிறேன். இந்த பிரபஞ்சமும் அது துணை நிற்கும். இந்த 13 மாதங்களாக தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மருதமலையின் அடையாளம், கோவையின் அடையாளம், தாந்திரிக சக்கரவர்த்தி மதிப்பிற்குரிய மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். தலைப்பு கொடுக்கறது அவர் தான். தலைப்பு நாங்களாக சூஸ் பண்ணுறதே கிடையாது. யார்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதுக்கேற்றபடி ஒரு தலைப்பை அவர் எப்படி தான் ரெடி பண்ணுறாரோ தெரியல. மனுஷன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தலைப்பாக போட்டு எடுக்கிறாரு. நம்மளும் யோசிக்கக்கூடிய விஷயங்களை கொடுத்தது அவர் தான். ஏன்னா இந்த மாதிரி டாபிக் நம்ம பேசுனதில்லை. ஏன்னா திருமணம்லாம் நான் பெருசாக பேச மாட்டேன், சும்மா பர்டிகுலர் விஷயங்களாக பேசுவேன். ஆனால் இவர் பாருங்க, இன்னைக்கு என்ன கொடுத்துருக்கிறது திருமண அமைப்பு தரும் கிரகங்கள், திருமணம் அமைப்பு தராத கிரகங்களுடைய நிலை ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப யோசிச்சுட்டே வரும்போது நம்மளுடைய ஜாதகப்படி பாத்தீங்கன்னா 12 லக்னங்களுக்கு 9 கிரகங்களுமே திருமணத்தை தரும். அப்பதான் நம்ம யோசிச்சோம், ஸோ இது கொஞ்சம் நம்ம கிரிட்டிக்கலா இருக்குது, எந்த கிரகத்தை நம்ம தவிர்க்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது எந்த கிரகத்தையும் தவிர்க்க முடியாது. 9 கிரகங்கள் இல்லாமல் ஒரு செயலானது நடைபெறாது என்பது ஜோதிடத்தினுடைய விதி. நீங்க ஒரு பொருளை 9ஆ பிரிச்சீங்கன்னா அதுல 9 கிரகங்களோட நிலைப்பாடுகள் இருக்கும். அப்ப எதை தவிர்க்கிறது, எதை விடுறது, கல்யாணம் ஆகலைன்னா ஒரு காரணம், கல்யாணம் ஆனா ஒரு காரணம், இப்படி போகுமே அப்படின்னு யோசிச்சுட்டே வந்த வண்டியில வரும்போது அப்புறம் சரி நம்மளுடைய ஆய்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனுடைய அடிப்படையில நம்ம சில விஷயங்களை பேசுவோம். இப்போ 9 கிரகங்கள் சொல்றோம். பொதுவா என்ன சொல்லுவோம், ஜோதிடத்துல திருமணம் பாவம்னா 7ஆம் பாவம், இதை எடுத்துருவோம். இதுல காரக கிரகங்கள் அப்படிங்கிறது பெண்ணுக்கு செவ்வாயும் ஆணுக்கு சுக்கிரனை எடுத்துருவோம். இதே நாடிர் உள்ள போனீங்கன்னா பெண்ணுக்கு குருவையும் ஆணுக்கு சுக்கிரனை எடுத்துருவாங்க. இது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மாறுபாடு இருக்கு. அப்ப காரக கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கணும், இல்லைன்னா திருமண வாழ்க்கையில ஒரு பகுதி அடிவாங்கும். காரகம் அப்படின்னா அந்த நிலைப்பாட்டை முழுமையா செய்யக்கூடிய தகுதி இருக்கிறவன் அப்படின்னு பேரு. அப்ப சுக்கிரன் செவ்வாய் இந்த நிலைப்பாடுகள் ஏதாவது ஒன்று கெட்டால் கூட திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும். இந்த பெண்ணுக்கு செவ்வாய் கெட்டு போச்சுன்னா திருமண வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் தருது. ஆணுக்கு சுக்கிரன் கெட்டால் திருமண பிரச்சனை கண்டிப்பா உண்டு. சரிங்களா? இது நம்ம பார்த்த விஷயங்கள். சரி, மற்ற கிரகங்களை தவிர்த்துடலாமான்னா தவிர்க்க முடியாது. ராகு கேதுக்களை பாருங்க. ராகு தான் உங்களுடைய பரம்பரை விருத்தியை பற்றி பேசும். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை பேசுவது இந்த ராகு கேதுக்கள். தாத்தாக்கு எத்தனை கல்யாணம், பாட்டிக்கு எத்தனை கல்யாணம், 2ஆம் தரமா வாக்கப்பட்டாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்வது இந்த ராகு கேதுக்கள் தான். இந்த ராகு கேதுக்களுடைய சாரத்திலோ அல்லது 3ஆம் பாவம், 7ஆம் பாவம், 11ஆம் பாவத்தில் ராகு கேதுக்கள் இருந்தாலோ திருமண வாழ்க்கையில் மல்டிபிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுக்குது. அப்ப இந்த கிரகங்கள் அந்த திருமண பாவத்தை கெடுக்குதா இல்ல கொடுக்குதா? கொடுக்குதுன்னா மல்டிபிள், இது நல்லதுன்னு எடுத்துக்கிறதா, இல்ல ஒண்ணு இருக்கப்ப இன்னொன்னு கொடுக்கறதுனால அது கெட்டதுன்னு எடுத்துக்கிறதா? அப்போ நம்ம இது எது நல்லது எது கெட்டது? அந்த காலத்துல 2 கல்யாணம் 3 கல்யாணம் சர்வசாதாரணமா இருந்தது. அதை நல்ல விஷயமா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சில முறைகள், அதாவது என்ன சொல்றது, அந்த அந்த வழக்கத்திலேயே சில பேர்ல 2 கல்யாணம் 3 கல்யாணம் ஈவனா இருக்கும், அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிலைப்பாடுகள் இருந்து. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்டோட தான் லைஃப் ஓடணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டு பண்றாங்க. அப்ப இது தவறான ஒரு விஷயம். அப்போ ராகு கேதுகள் அப்படிங்கிறது மல்டிபிள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. அப்போ சுக்கிரன் செவ்வாய் ராகு கேது. அப்ப இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் என்ன சார் பண்ணுது? அப்ப அதுக்கு திருமணத்துக்கான யோகம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு தாய்மை அடைவதை சந்திரன் சுட்டி காட்டும். சூரியனுக்கு
ஆண் ஜாதகத்துல சூரியன் அதாவது ஆண் ஜாதகத்துல ஜாதகர் வந்து இவர் வந்து அப்பாவா வர மாட்டாரு சூரியன் சொல்லிடுவார். அப்போ ஆணுக்கு சூரியனும் பெண்ணுக்கு சந்திரனும் ரொம்ப முக்கியம். சந்திரன் கேட்டால் திருமணமாகும், ஆனால் தாய்மை அடைய முடியுமா முடியாதுங்கிறது சொல்லும். ஏன்னா 4ஆம் பாவம் தான் கற்பு ஸ்தானம் சொல்லுவாங்க காலபுருஷனுக்கு. அப்ப பெண்களுக்கு 4ஆம் இடத்தில் ஒரு அசுப கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பொண்ணு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, ஊரை விட்டு ஓடிடும், இல்லைன்னா திருமணம் பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். அப்ப திருமண அமைப்பு இது கெடுக்குதா கொடுக்குதா அந்த கான்செப்ட் பார்க்கணும்ல. அப்ப சூரியனும் சந்திரனும் ரொம்ப முக்கியம். சரி, இப்ப பாருங்க 6 கிரகத்தை போட்டோம். அடுத்தது வேற என்ன இருக்கு? சனி, அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் இருக்காரு. சரி, அதுக்கப்புறம் புதன் இருக்காரு. சரி, சனி இருக்காரு, புதன் இருக்காரு. இந்த சனி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 11ஆம் அதிபதி. பாருங்க, அசுப கிரகங்கள் திருமண பாவத்தில் நின்னாலே திருமண தடை அப்படின்னு சொல்லிடுவாங்க. திருமண தடை அப்படிங்கிறத தாண்டி திருமணத்துல ஏதோ ஒரு குறைபாடு என்பதை சனி சொல்லும். ஏன்னா சனி வந்து குறைய சொல்லக்கூடிய கிரகம். அப்போ ஒரு குறைபாட்டை சொல்லக்கூடிய கிரகம் 3, 7, 11 இருந்தால் ஒன்று திருமண தடையை சொல்லும். அப்படி இல்லைன்னா திருமணம் ஆனாலும் திருமண வாழ்க்கையில் ஒரு கசப்பான ஒரு சம்பவத்தை சொல்றதா சனியுடைய வேலை. இது எல்லாருக்குமே நடக்குமானா நடக்காது. அதை சொல்ல லக்ன ரீதியாக மாறப்போகுது நம்ம சொல்லிட்டோம். இதே புதன் வந்து பாருங்க, லவ் அண்ட் அஃபெக்ஷன். கல்யாணம் பண்ணிட்டீங்க, கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்க முடியுமா? கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருப்பாங்களா? மன ஒத்துமையா இருப்பாங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்குமா? எது வந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போவாங்களா? அப்படிங்கிற புதன்கிற கிரகம் நல்லா இருக்கணும். புதன் கெட்டு போச்சு, கல்யாணம் ஆயிடும், குழந்தை பெற்றுக்குவாங்க, ஆனா ஒண்ணுக்குள்ள ஒன்று சண்டை போட்டே இருப்பாங்க. அப்போ புதன் கெட்டவனுக்கு திருமணத்துல ஒற்றுமை குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ 9 கிரகங்களுமே ஒரு இடத்துல நல்லா இருக்கணும். கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, அதுக்கப்புறம் குரு ஒருத்தர் இருக்காரு. இவர் குரு வந்து பாத்தீங்கன்னா, உலகில் நீங்கள் பெரிய மனிதர்களாக வாழக்கூடிய தகுதி இருக்கு, உனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுப்பது இந்த குரு. 7ஆம் இடத்துல குரு இருக்கவங்க பாருங்களேன், திருமண வாழ்க்கை பாதிப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம அசுப கிரகங்களை தான் நெகட்டிவ் சொன்னோம். இப்ப குரு 7 இருந்தாலே திருமண தோஷம்ன்றவாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, குரு 7 இருந்தால் இருக்கிற இடத்த கெடுத்துருவாரு அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாருங்கய்யா. குறை கண்டுபிடிக்கிறவங்க குரு. திருத்தி கொண்டே இருப்பதுதான். தான் இருக்கும் பாவத்தை கெடுப்பது குருவினுடைய முக்கியமானவள். அப்ப 7ஆம் பாவத்தில் இருக்கார், என்ன பண்ணுவார்? இதை விட பெட்டர், இதை விட பெட்டர், இதை விட பெட்டர். அப்ப திருமணத்தில் ஒருத்தனுக்கு தடையாகுது, 7ஆம் பாவத்துல குரு இருக்கான்னு பாருங்களேன். திருமண தடையாகுதுன்னா அவனுடைய பிரச்சனையான தெரியுங்களா? ஒரு பொண்ணை பார்க்க போவான், இல்ல ஒரு பொண்ணு ஒரு மாப்பிள்ளையை பார்க்க போகும், இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி வயசு ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் குருவுடைய வேலை. கேட்டு பாருங்க, ஆமான்றாங்க, பொண்ணுக்கு திருப்தியே இல்லைங்க, பையனுக்கு திருப்தியே இல்லைங்க அப்படின்னு சொல்றது குரு. ஏன்னா குரு என்பவர் இருக்கிறதுலே பர்ஃபெக்ட்னு போய் கடைசியில காணாம போயிடுவாரு. அப்புறம் 40 வயசுக்கு அப்புறம் சொல்லுவாங்கல்ல, ஏதோ பேருக்கு கல்யாணம் பண்ணி குடும்பத்தை நடத்துறாங்கிற கோப்பில் போய் நிக்கிறவங்க இந்த குரு. ஏன்னா குருக்கு வந்து சொல்லுவாங்க ஆச்சாரம், அனுஷ்காரம், நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி இதெல்லாம் கடைபிடித்தால் கூட இவர் கேட்கக்கூடிய மனைவி இந்த கேட்டகரியில இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. காலையில எந்திரிச்சு காஃபியோட எழுப்பணும், அந்த கூந்தலை வந்து அள்ளி முடிச்சுட்டு தண்ணியோட வந்து நம்ம மேலே படும்போது ஒரு சந்தோஷமான மனநிலை வரும். இப்படி எல்லாம் எதிர்பார்க்கலாம். அதுக்கு அப்படியே நேர்மாற அந்த குரு 7 தான் நடத்தும். அப்ப இதை தடைன்னு எடுக்கிறதா, இல்ல திருமணம் கொடுத்துருவாரு எனக்கு கொடுத்துருவாரு பிரச்சனைன்னு எடுக்கிறதா? அப்போ 9 கிரகங்களுமே ஒரு இடத்துல பிளஸும் ஒரு இடத்துல மைனஸையும் சொல்ல போகுதுங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். குருக்கு அப்புறம் சனி, சனிக்கு அப்புறம் புதன், இது எல்லாமே சொல்லுவோம். இந்த 9 கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் தான் உங்க திருமண வாழ்க்கையை நல்லபடியா கொண்டு போகுதா கெட்டபடியா கொண்டு போகுதான்னு சொல்லும். அப்போ 7ஆம் பாவத்தில் ஒரு நல்ல கிரகம், சுப கிரகம் சுக்கிரன் இருக்கார், செவ்வாய் இருக்குன்னா அந்யோன்யமான தம்பதிகள். சுக்கிரன் செவ்வாயினாலே என்ன சொல்லுவோம்? 2 பேரும் காமத்துல ஒன்னா இருப்பாங்க. அதனால வந்து என்னதான் சண்டை வந்தாலும் பிரிய மாட்டாங்க அப்படின்னு ஒரு கான்செப்டை 7, 3, 11 இருந்தால் இது நடத்திடும். அசுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது, சனி தொடர்புகள் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, திருமண உறவு நல்லா தான் இருக்கும், திருமணம் எல்லாம் ஆயிடும், ஆனால் திருமணம் ஆனாலும் ஒரு மனக்கசப்பு உண்டு, வேறொரு தொடர்புகளோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லும். அப்ப இது நல்லதா கெட்டதாங்கிறது மக்கள் நீங்க தான் புரிஞ்சு. உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்தால் அதுதான் அது இண்டிகேஷன் பண்ணும். இது எப்ப நடக்கும்? தசா புத்திகளில் நடக்கும். தசா புத்திகள் வராமல் கிடையாது என்பதை புரிஞ்சுக்கோங்க. தசா புத்தியா வரல என்ன பண்ணுவாங்க? சில பேருக்கு பாருங்க, சனியும் இருப்பாரு, குருவும் 7ஆம் பாவத்தில் இருக்கு. இது ஒரு ரேர் கேஸ். அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சன்னியாசி யோகம்னு சொல்லுவாங்க. சனி குரு எந்த பாவத்தில் இணைகிறதோ அதை சார்ந்த சன்னியாசி யோகம் என்று சொல்றாங்க. அப்ப சன்னியாசி யோகம் என்பது நன்மையா தீமையா? என்ன சொல்றது? உங்க பரம்பரை விருத்தி கிடையாது, உங்களுக்கு திருமணம் என்கின்ற விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரும். நீங்கள் திருமணமே ஆனாலும் கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரிங்கிற கான்செப்டை கொடுக்கறது இந்த குருவும் சனியும். ஏன்னா குரு என்பவர் ஆச்சாரம் பார்க்கக்கூடிய கிரகம், சனி என்பது இந்த குருவை விட சனி வந்து குரு குறை சொல்லிக்கிட்டே வேண்டாம் வந்துடும், இதை விட பெட்டர்னு வெயிட் பண்ணும். சனி என்ன பண்ணும்? குறை சொன்னாலும் ஓகே பரவாயில்ல எடுத்துக்கலாங்கிற ஒரு கான்செப்ட் அதுல இருக்கு. அப்போ இந்த கிரகங்கள் எல்லாம் சேரும்போது என்ன ஆகும்னா, திருமண வாழ்க்கையில ஒரு குறையை கொடுத்துட்டே இருக்கு. அப்போ கிரகங்களுடைய சேர்க்கையை பொறுத்து இது திருமணத்தை தருகிறதா கெடுக்கிறதா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இதை 2 கேட்டகரியா பிரிக்கும் பொழுது, குரு என்கின்ற கிரகம் 7ஆம் பாவத்தில் தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக திருமணத்துல ஒரு குறைபாடு இருக்கு. இவங்க எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகாமல் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வருது, அல்லது திருமணத்தை தள்ளி போட்டுட்டே போய் கடைசி கல்யாணமே ஆகாம போறவங்கள இவங்க தான்.
இதுக்கப்புறம் வந்து ராகு கேதுக்கள். ராகு கேதுக்கள் 7ஆம் பாவத்துடன் தொடர்பு கொள்ளும் பொழுது திருமணத்தை கொடுக்கும். இருந்தாலும் 2 திருமணம் 3 திருமணம் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா அமைப்புகளோட போய் உட்கார்ந்து வீட்டுல பிரச்சனை கொடுக்கறதுனால திருமண தடையும் ஏற்படுத்தும். சில பேர் பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கும், வீட்டுல சொல்லியிருக்க மாட்டாங்க, பொண்ணுகளையும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இல்ல பொண்ணு மாப்பிள்ளை சொல்லியிருக்காது, யதார்த்தமா பேசிட்டு இருப்பாங்க, ஓப்பனா சொல்லிடுவாங்க. சொல்லும்போது என்னாக, ஐயோ இந்த மாதிரி பொண்ணு வேண்டாம், இந்த மாதிரி பையன் வேணாம்னு சொல்லி கட் பண்ணிடும். இது ராகு கேதுக்கள் செய்யக்கூடிய வேலை. அப்போ ராகு கேதுக்கள் அசுப பாவங்களில், அதாவது சுபபாவத்தில் இருக்கும்போது, ஒன்றுக்கு மேற்பட்டங்கிற அமைப்பு இருக்கும்போது ஓப்பனா பேசும். இந்த புதன் ராகு எல்லாம் பாருங்க 11ஆம் இடத்துல இருந்ததுன்னா இவங்க திருமணம் பண்ண மாட்டாங்க, லிவிங் டுகெதர் லைஃப்ல போயிருவாங்க. சரிங்களா? இணைந்து வாழ்வோம், உனக்கு பிடிச்சா நீ இரு, எனக்கு பிடிச்சா நான் இருக்கிறேன், பிடிக்கலையே அவன் வேலையை பார்த்து போகலாம். இன்னைக்கு வந்து அதிகமாயிட்டு போகுது, ஃபாரின்ல இதெல்லாம் நிறைய இருக்கு. புதன் ராகு தொடர்பு எந்த இடத்துல இருக்கிறதோ, புதன் கேது தொடர்பு எந்த இடத்துல இருக்கிறதோ, இது லிவிங் டுகெதர் லைஃப்ல கொண்டு போய் விட்டுரும். 3, 7, 11 தொடர்பே வரக்கூடாது. திருமண பாவத்தை சொல்லக்கூடிய இடம். அப்ப இது நான் நல்லதா கெட்டதா எப்படி எடுத்துக்கிறது? அப்போ மக்கள் நீங்க சிந்திக்கணும், உங்க ஜாதக ரீதியாக இது இருந்தால் நம்ம அமைப்பு இப்படி இருக்கு, நம்ம என்ன பண்ணணும், நம்ம அடுத்தது என்ன அட்வைஸ் கேட்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு பெண் எதிர்பார்க்கிறா, பெண்ணுகிட்ட சொல்லி புரிய வைக்கணும். ஆண் இருந்தால் ஆணுக்கு சொல்லி புரிய வைக்கணும். சரிங்களா? சரி, இப்போ செவ்வாய், சூரியன், சனி இந்த கிரகங்கள் 7ஆம் பாவத்துடன் ஆணுக்கு இருந்தாலும் பெண்ணுக்கு இருந்தாலும் திருமணம் என்பது பாதிப்பு நிச்சயம் உண்டு. திருமணமாகும், ஆனால் சந்தோஷமா இருப்பீங்களான்னு சொல்லவே முடியாது. பெண்ணுக்கு இருந்தால் ஆண் என்பது மூலநூல்லே போட்டுப்பான், ஆண் மரணம். ஆண் மரணம்னா என்ன? இந்த பெண்ணை சமாளிக்க முடியாமல் அவனால் ஆண் என்கின்ற தன்மையை இழக்கிறான் என்பது அதோடைய கான்செப்ட். இதே ஆணுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆம்பளடி எத்தனை பேரோட போவேன், உனக்கு என்னடி அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமை இது உருவாக்கிடும். ஆண் ஜாதகத்தில் இது இருக்கும் பொழுது திருமண உறவுல ஒரு கசப்பு பெண்ணுக்கு கண்டிப்பா நடந்தே தீரும். பெண்ணால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதே பெண்ணுக்கு இருந்தால் ஆணுக்கு மனக்கசப்பு பெண்களால் ஏற்படும். இதெல்லாம் ஏன் ஓப்பனா சொல்றோம்னா, காலங்கள் வர வர இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய டைவர்ஸுக்கான காரணங்கள் உள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த தாம்பத்திய உறவுல வந்து நிற்கும் ஃபைனலா. அப்போ இந்த கிரக அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் திருமணத்தை தள்ளி போடலாமா, திருமணமே வேண்டாமா, அல்லது திருமணம் செய்யும் பொழுது எப்படி திருமணம் செய்யும் பொழுது இதுக்கான அட்வைஸ் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறத 2 பேரும் பேசி தீர்த்துக்கணும். அப்போ திருமண அமைப்பை தருவதற்கு ஒரு கிரகம் இருந்தால் கெடுக்கிறதுக்கு ஒரு கிரகம் இருக்கு. அப்ப இந்த செவ்வாய், சூரியன், சனி எல்லாம் 3, 7, 11 தொடர்புல இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் மனக்கசப்பு உண்டு. திசாபுதியில நிச்சயம் உண்டு, மாறவே மாறாது. இது தடையாகுமானா சில பேர் தடையாரு, கல்யாணம் பண்ணிடுவான் அப்படியே கழட்டி தாலியை கழட்டி தூக்குனவங்க எத்தனை பேர்? அதுல பாருங்க 3, 7, 11 அதிபதி ஏதாவது ஒரு கிரகம் இருந்து, இது கூட செவ்வாய், சனி இல்ல சூரியன் இந்த கிரகம் தொடர்பு பெற்றுச்சுன்னா இது நிறைய பேருக்கு நடக்குது. இது செக் பண்ணி பாருங்க. கல்யாணம் ஆகும், கொஞ்ச நாள் பிரிஞ்சிருவாங்க, டைவர்ஸ் வரைக்கும் போவாங்க, இவனோட கேரக்டர் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்க, இவங்க கூட எல்லாம் வாழ முடியாதுமாங்க. இது அப்படியே ஆணுக்கு பெண்ணுக்கு இருந்ததுன்னா ஆண் சொல்லுவான், இந்த பொண்ணு கூட எல்லாம் வாழ முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆண் பெண்ணு வந்து இன்னைக்கு வந்து ஈவனா வெளியே வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண் வந்து பெண்ணை சார்ந்திருந்தாங்க சாப்பாட்டுக்காக ஒரு காலத்துல, பெண் வந்து வருமானத்துக்காக ஆணை சார்ந்திருந்தாங்க. இன்னைக்கு 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க. அப்போ 2 பேருக்குமே ஈக்குவலான இந்த பொசிஷன் இருக்கு. பெண்களுக்கு இருக்கும் பொழுது கவனமாக கையாளுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணுங்க. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன சொல்லுவீங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் தரமா வாக்கப்படுங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் சொல்லிட்டோம், கலத்தர தோஷ பரிகாரங்கள் செய்றீங்க, அதெல்லாமே ஓகே. திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு உறவு ஏற்பட்டால் கூட அது பிரச்சனைகளுக்குரிய உறவுகளாகத்தான் இருக்கும். சரி, திருமணம் நான் வந்து நார்மலா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நீட்டா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும், நீங்க சொல்ற எந்த கேட்டகரி எனக்கு வரக்கூடாதுன்னீங்கன்னா நீங்க 2ஆம் தரமா வாக்கப்படும். சூரியன், சனி, செவ்வாய் என்பதை 2 என்பதை சொல்லுவோம். சூரியனுக்கு என்ன சொல்லுவான்? சூரியனுக்கு 2 மனைவி, உஷாதேவி, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு என்னங்கய்யா, சாயாதேவி. அப்ப அந்த சாயாதேவிங்கிறது நிழல் கிரகம். சரிங்களா? இந்த சூரியனுடன் சனி இணைந்தாலும் செவ்வாய் இணைந்தாலும் உஷ்ணத்தின் காரணமாக இவர்களுக்குள்ள பிரிவினை வரும். அது வந்து சண்டையா இருக்கலாம், உடலால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், ஒரு 2 பேரும் ஒன்று சேரும்போது இருக்கலாம். இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. இது திருமணத்தை தடை செய்யக்கூடிய கிரக அமைப்புகள். திருமணத்தை கொடுக்கும், திருமணத்தை கொடுத்தாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோனத்தை தடை செய்யக்கூடிய கிரகத்துல இது 3 கிரகம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த பாடல்கள் எல்லாமே சிறப்பா எழுதியிருப்பாங்க பழைய புத்தகத்துல. இதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் பாடல்ல வேலை செய்யாதுன்னு சொன்னீங்கன்னா காலத்துக்கு இன்னைக்கெல்லாம் செய்யுள் வடிவில் அன்னைக்கு எழுதுனாங்க, இன்னைக்கு நம்ம வாக்கியமா பேசுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். பாடல்கள்லாம் தப்புன்னா எனக்கு ஜோதிடமே வந்திருக்காது. ஸோ இந்த விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கிறது. இப்ப பாருங்க, செவ்வாய்க்குடன் புதன் இணைவு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது தடை செய்யும். செவ்வாய் இப்ப 7ஆம் அதிபதியா புதன் வந்த கூட செவ்வாய் இருக்கு, 2 அசுப கிரகங்கள். அப்ப இந்த கிரகங்கள் 7ஆம் அதிபதியாக புதன் இருந்து செவ்வாய் தொடர்பு பெற்றால் திருமணத்தை தடை, வேண்டாம் வேண்டாம் வேணாம் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. கடைசி டயத்துல கல்யாணத்தை நிறுத்திடுவா. பத்திரிகை அடிக்கும் போது நிறுத்திடுவா. ஏனென்றால் காலபுருஷங்க 3ஆம் அதிபதி புதன், அது பத்திரிகையும் சொல்லும். காலபுருஷங்க 8ஆம் அதிபதியா செவ்வாய் வரதுனால பத்திரிகை அடிச்சவர் கல்யாணம் என்ன போச்சுங்களா இவன் தான். செக் பண்ணி பாருங்க. அப்ப இது தடையை சொல்லுதா? கல்யாணத்தை பண்ணி வைக்கும், அது திசாபதி வந்தா பண்ணிடும். ஆனா தடைக்கான கிரகங்கள் இந்த அமைப்புகளோடு இருக்கக்கூடாது. புதன் கூட ராகு. சார் லவ் பண்றா, லவ் பண்றது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கான், கல்யாணம் ஒரு பக்கம் பண்ணிட்டா சார், இவனை எப்படி சார் சமாளிக்கிறது அப்படின்னு சில பேர் ஜாதகம் தூக்கிட்டு வருவாங்க. செக் பண்ணுங்க. இது புதன் ராகு தொடர்பு இருந்தால், புதன் கேது இருந்தால் ஒரு கல்யாணம் பண்ண கட்டாயி போச்சு, இப்ப 2வது கல்யாணத்துக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு வர்றதுதான் இந்த புதன் கேது. அப்ப அசுப கிரகங்களுடன் உங்களுடைய 7ஆம் பாவம் சேரும் பொழுது தடைகளையும்
உங்களுடைய உங்களுடைய சுப கிரகங்களுடன், அதாவது இயற்கை சுபர்களுடன் அல்லது சுப கிரகம் உங்கள் லக்ன சுபர்களுடன் இந்த 7ஆம் பாவாதிபதி இணையும் பொழுது திருமணத்தை நல்ல முறையில் நடத்தி வைக்குது. அப்ப நீங்க சொல்லுவீங்க ஒரு விஷயம், சார் குரு கெட்டவன்னு சொன்னீங்களே சார். நான் சொல்லல, குரு நல்லவருங்கிறனால தான் பர்ஃபெக்ட் எதிர்பார்த்துட்டே இருக்கு. எனக்கு எப்படிப்பட்ட மனைவி வேணும்? நல்லா படித்த, வசதி உள்ள, ஒரே ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய, அப்பா அம்மாவை விட்டுட்டு எங்களை மட்டுமே கவனிக்கக்கூடிய, காசு பணம் இருக்கக்கூடிய, எங்களை மட்டுமே பார்த்து பார்த்து பழகக்கூடிய அந்த மாதிரி ஒரு அமைப்பு வேணும்னு ஆண் கேட்பான். பெண்ணுக்கு இருந்தா என்ன கேட்கும்? அப்பா அம்மா இருக்கக்கூடாது, தங்கச்சி இருக்கக்கூடாது, தம்பி இருக்கக்கூடாது, எல்லாமே எங்களுக்காக தான் பண்ணணும், சம்பளம் வேணா அக்கௌண்ட்ல போட்டணும். இந்த பர்ஃபெக்ஷனோட எதிர்பார்க்கறது பெண்ணோட இருக்கணும். செக் பண்ணி பாருங்க. ஸோ இது எல்லாமே 7ல் குரு இருந்தா. அப்ப இந்த குரு நல்லவரா கெட்டவராங்கிறது நிறைய பேர் பிரச்சனை. இந்த கதான நம்ம கமல் சொல்வார்ல, நல்லவனா கெட்டவனா தெரியலையேப்பாங்கிற மாதிரி இந்த குருவுக்கு மட்டும் அந்த ஒரு காரகம். ஏன்னா குரு இருக்கிற பாவத்தை கெடுத்துருவாரு. அது பர்ஃபெக்ஷனுங்கிற கான்செப்ட்ல தான் கெடுக்குது. நான் பல ஜாதகங்களை ஆய்வு பண்ணும்போது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா ரொம்ப குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு அவங்க வீட்டுக்காரர் அப்படின்னா, ஆமாங்கய்யா குறை சொல்லியே பொண்ணு எடுத்துடுறாரு அப்படிம்பாங்க. 7ஆம் அதிபதியை குரு பார்த்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும். அது திசாபுத்தியில வரும். ஆனா 7லேயே கிரகம் உட்கார்ந்துருச்சுன்னா, இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்க லைஃப்ல நடக்காம போகவே போகாது. கண்டிப்பா நடக்கும். செக் பண்ணி பாத்துருங்க. சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, சூரியன் சந்திரன் நம்ம மறந்தே போயிட்டோம். சந்திரன் 7ஆம் பாவத்தில், சந்திரன் 3ஆம் பாவத்தில், சந்திரன் 11ஆம் பாவத்தில். இது என்ன பண்ணும்? சந்திரன்னா சலனம்னு பேர். சந்திரன்னா சலனம், சந்திரன்னா அலைப்பாயக்கூடிய மனசு. சந்திரன் அப்படிங்கிற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா வேவ் லென்த், மைண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸ்லேயே இருப்பாங்க. ஏன்னா பல தேவை யாருக்கு இருக்கு? சந்திரனுக்கு தானே இருக்கு. அந்த வேவ் லென்த் வந்து சரியாகவே இருக்காது. எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்தை பற்றிய திருப்தி வராது. குரு குறை சொல்லுவாரு. ஆனால் சந்திரன் திருப்தியற்ற மனநிலை. சரிங்களா? திருப்தி இருக்கும், அப்போதைக்கு நல்லா இருக்கும். அதை விட ஒரு பெட்டரா பார்த்து, ஆஹா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கலாமே, இதை விட ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்றது சந்திரன். அப்போ சந்திரன் என்கின்ற கிரகம் 7ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த சந்திர திசை போற ஒருத்தனை கேட்டு பாருங்க, சார் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தோம், எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு காட்டினாங்க, அது சூப்பரா இருந்தது, இந்த 2ல எது கல்யாணம் பண்ண எனக்கு தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன் சார், எது சார் பண்ணலாம், நம்ம கிட்ட ஒப்பீனியன் கேட்பான். ஏன்னா சந்திரன் வந்து வேவிங் லென்த், அவங்களால வந்து கண்டிப்பாக முடிவெடுக்க முடியாது. அப்ப திருமண பாவத்தில் இது தடையை செய்யும். தடை செஞ்சுட்டே இருக்கும், திருப்தியே வராது. குரு எப்படி பர்ஃபெக்ஷனோ இவருக்கு இந்த இடத்துல வந்து இதை விட பெஸ்டா அப்படிங்கிற சந்திரனும் பண்ணுவார். அப்போ 7ஆம் பாவத்துடன் சந்திரன் தொடர்பு பெற்றாலும், 7ஆம் பாவாதிபதியுடன் சந்திரன் தொடர்பு பெற்றாலும் திருமண தடைக்கு இது ஒரு காரணமா இருக்கும். சரிங்களா? இப்ப சந்திரனை வந்து இன்னொரு விஷயம் பாருங்க, சந்திரன் வந்து சலனம் சொன்னோம். திருமணத்துக்கு பிறகு இது கவனமா இருக்கும். 3, 7, 11 தொடர்பு கொண்டால் உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இது பெட்டரா இருக்கு, அது பெட்டரா இருக்கு, நம்மளுக்கு இது கிடைக்காதா, அது கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இது யாருக்கு இருந்தாலும் இதான் கான்செப்ட். இதை வந்து கண்ட்ரோல் பண்றது திசாபுத்திகள் தான். இதை பார்த்துக்கணும். 3, 7, 11 திசாபுத்திகள் நடக்கும் போது இதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். 4, 8, 12 இருக்கும்போது இது தாக்கம் இருக்காது. சன்னியாசி 7ஆம் பாவத்துல சந்திரன் இருக்காரு, 4, 8, 12 கிரகம் நின்று திசை நடத்துது, இல்லைன்னா 4, 8, 12 கூடிய அதிபதிகள் திசை நடத்துறாங்கன்னா பெருசா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. திருமணம் என்பதே கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த பிரிவினைக்குரிய ஒரு காலகட்டமாக மாறும். சரி, இப்ப பாருங்க, சூரியனை வந்து தனித்து பாருங்களேன். சூரியன் 7ஆம் இடத்துல இருந்தா பாருங்களேன், பயங்கர பிராண்டட், எல்லாத்துலயும் தி பெஸ்ட். குரு எப்படி பர்ஃபெக்ஷனோ சூரியன் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லும். தி பெஸ்ட் என்னங்க, உலகத்திலேயே என் ஊர்ல தான்டா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். சின்ன தம்பியில குஷ்புவை பொத்தி வளர்ப்பாங்களா அந்த மாதிரி என் ஒய்ஃப் மாதிரிலாம் ஒரு ஆளெல்லாம் பார்க்கவே முடியாது. என் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை செஞ்சாங்கன்னா பர்ஃபெக்ட் இருக்கா இல்லையா அது தெரியாது. இவர் பெருமை பேசிக்கிட்டே இருப்பார். சூரியன் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ பெருமை பேசிக்கொண்டே இருப்பார். இந்த பெருமை பேசுறதுங்கிறது எங்க போய் முடியும் தெரியுங்களா? கடைசியா அந்த பொண்ணுக்கு ஓவர் தலகணமாகி இவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். நீ என்னை விட கம்மி தானே அப்படிங்கிற அளவுக்கு வந்து இது திருமணத்துடைய தடையை உருவாக்கும். பாருங்க, எந்த பாவத்தில் சூரியன் இருக்காரோ அது பிராண்டடுங்கிறோம். அப்ப 7ஆம் பாவத்துல சூரியன் இருக்குன்னா இவர் பிராண்டடா எதிர்பார்ப்பாரு. அப்ப அந்த பொண்ணு எப்படி இருக்கும்? அதை விட பிராண்டட் எதிர்பார்க்கணும். ஏன்னா 7ஆம் பாவம் லக்னமா இருக்கும். அப்ப அது எதிர்பார்க்கிற குவாலிட்டி இவங்கிட்ட இருக்கணும்ல. இது திருமண தடையை கொடுத்துரும். இப்ப 7ஆம் பாவத்துல தனித்திருந்த சூரியனாகவோ இல்ல 7ஆம் பாவாதிபதி சூரியனாகவோ தான் இந்த பிரச்சனை. கும்பலக்னத்துக்காரனா பாருங்களேன், ஏகப்பட்ட பொண்ணை பார்த்துட்டு இருப்பான். இல்லைன்னா தன் குவாலிட்டிக்கான பொண்ணு இதுதான் முடிவு பண்ற வரைக்கும் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். செக் பண்ணி பாருங்க. இதே 7ஆம் பாவ அதிபதியுடன் சூரியன் சேர்ந்துட்டார், கண்டிப்பா அவனுக்கு பர்ஃபெக்டா அவன் கேட்கிற குவாலிட்டியில ஒரு 50%, அதாவது எவ்வளவு நல்ல கெட்ட திசாபுத்தியா இருந்தாலும் கிடைச்சிடும். அதே நேரத்துல செவ்வாய் சனி சூரியனாக இருந்தால் இது பிரச்சனையும் சேர்ந்தே கொடுக்கும். 7ஆம் பாவதி செவ்வாய் ஆயிட்டாரு, சனி ஆயிட்டாரு, அது கூட சூரியன் தொடர்பு இப்படி வந்துருச்சுன்னா அது பிரச்சனையை கொடுக்கும். இதுதான் சொல்லுவாங்க இந்த பிராண்டு இதை விட பெஸ்ட், என் லைஃப் நான் ஏன் இவன் கூட கஷ்டப்படணும் அப்படிங்கிற தாக்கத்தை இது கொடுத்துரும் லக்னத்துக்கு. அப்ப அது பெண்ணுக்கு இருந்தாலும் ஆணுக்கு இருந்தாலும் இது திருமண தடையை ஏற்படுத்தும். இதுவே வந்து 3, 7, 11 அதிபதிகள் நல்லா இருக்காங்க, அது கூட சூரியன் சேர்ந்துட்டாருன்னா பொண்ணு ஒண்ணுமே இல்லைங்க. பொண்ணு வந்து ஒண்ணுமே இல்லை. பொண்ணு வந்து இருக்கிறதுலயே நார்மலான ஒரு ஃபேமிலி கட்டிட்டு வந்தாலும் இவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அதனுடைய தன்மை பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஆயிடும்.
கட்டி கொடுக்குறப்ப ஒண்ணுமே இல்லப்பா, இப்படி இருந்ததுப்பா, இன்னைக்கு இப்படி இருக்குப்பா, என்ன குடும்பத்தை எப்படி நடத்த தெரியுமா அந்த பொண்ணு அப்படிங்கிற பிராண்ட் எல்லாம் எப்படி வரும், அந்த ஜாதகத்துடன் இணையும் பொழுது அந்த பெண்ணுக்கு கிடைச்சிரும். புரியுதுங்களா? அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் புகழ் எல்லாமே கிடைச்சிரும். சூரியனா வளர்ச்சி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வளர்ச்சி ஆயிடும், நல்ல வளர்ச்சி கிடைச்சிரும். அப்போ இந்த 7ஆம் பாவத்தை சூரியன் யாருக்கெல்லாம் இணைந்திருக்கிறதோ திருமணத்துக்கு பிறகு ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண்ணுக்கு வளர்ச்சி, பெண் ஜாதகமாக இருந்தால் ஆணுக்கு வளர்ச்சி. அப்போ இவன் ஆம்பளையா இவனெல்லாம் ஒரு மனுஷனா மதிக்கிறோம்னா திருமணத்துக்கு அப்புறம் தான் மதிக்கிறோம்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா 7ல சூரியன் இருக்கான்னு பாருங்க. அந்த பெண் வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 7ஆம் பாவாதியுடன் இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு பிறகு இவனுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். அப்போ இது தடையை ஏற்படுத்துதா இல்ல தடையில்லாமல் திருமணத்தை செய்து வைக்குதா அப்படிங்கிறத இந்த கிரகங்கள் தனித்திருக்கும் போது தடையையும், இந்த கிரகங்கள் 7ஆம் பாவத்துடன் இணையும் பொழுது அசுப கிரகங்கள் இணையும் போது அசுபத்தையும், சுப கிரகங்களாக இணையும் பொழுது சுபத்தையும் தருது. அப்போ எந்த கிரகத்தையுமே நம்ம ஒதுக்க முடியாது. அதனால் இந்த இடத்துல அசுபமா சுபமா என்பதை ஜாதகத்தில் உங்களுடைய கட்டங்களை ஆய்வு செய்துதான் நீங்க எடுத்துக்கணும். மறுபடியும் ஃபைனலா ஒரு தடவை சொல்றேன், எந்த ஜாதகமாக இருந்தாலும் நான் சொன்ன 3, 7, 11 அதிபதிகளுடன் 3, 7, 11 அதிபதிகளுடன் எப்பொழுதுமே அசுபகரங்கள் சேர்க்கை பெறும் பொழுது ஒரு மைனஸான பாயிண்ட் உண்டு. தடை தாமதம் ஏற்பட்டே தீரும். 7ஆம் அதிபதி கூட 8ஆம் அதிபதி அணைஞ்சிட்டாரு, 7ஆம் அதிபதி கூட 6ஆம் அதிபதி 7 கூட 8ல 8 கூட 7ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னா திருமணத்துல பிரச்சனை இல்லாத ஜாதகமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற 90% ஜாதகம் இந்த பிரச்சனை இருக்கும். ஏதாவது ஒரு திசா புத்தி கூட கனெக்ட் ஆகி உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ அதனாலதான் 7, 8ல பெண்ணுக்கு சுத்தமா இருக்கான்னு கேட்டாங்க. 7, 8ல நெகட்டிவான கிரகங்களே இருக்கக்கூடாது. ஏன் இந்த மாதிரி இருந்தால் இது குடும்பத்துல பிரச்சனை கொடுத்துரும். ஆணுக்கு ஆணெல்லாம் தண்ணி தொளிச்சு விட்ட கேஸ், அவன் எக்கேடு கேட்டா என்ன தூங்குறதுக்கு எப்படி வீட்டுக்கு வர போறான், நாய் நாள் அப்பா அப்பயே விட்டு நம்ம பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்கலான்ட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனா பெண்கள் அன்னைக்கு வீட்டுல இருந்து குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் 7, 8 சுத்தமா இருக்கக்கூடிய பெண்களை எடுங்க, இவங்களுக்கெல்லாம் திருமணத்துல பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. குடும்பம் குட்டிகள் சந்தோஷமா இருக்கணும்னா அம்மாங்கிறவங்க குடும்பத்தை வழி நடத்தணும், ஆண் என்பவன் குடும்பத்துல வேண்டிய பொருளாதாரத்தை ஈட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகங்களை பிரிச்சாங்க. இன்னைக்கு அந்த கணக்கெல்லாம் போயிடுச்சு. பெண் என்னைக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்களோ ஆண்களுக்கு மரியாதை குறைவு, ஆண்களும் அதுக்கேற்றபடி தன்னுடைய நிலைகளையும் மாத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பல இடத்துல சொல்லுவோம், இந்த பெண் ஜாதகத்துடன் ஆண் ஜாதகத்தை வச்சு பலன் பார்த்துட்டு இருக்கிறாங்க திருமண பொருத்தம். என்ன கேட்டால் பெண் ஜாதகத்துடன் இணைத்து ஆண் ஜாதகத்தை பார்ப்பது சிறப்பு. அதாவது பெண்ணிலிருந்து எண்ணுவாங்க எந்த நட்சத்திர பொருத்தமா இருந்தாலும். நான் என்ன சொல்றேன், ஆண்லேருந்து எண்ணுங்க, ஆணுக்கு பாதுகாப்பு கிடைக்குதான்னு பாருங்க. இன்னைக்கு நிலைமை அப்படிதான் போயிட்டு இருக்கு உலகத்துல. ஏன்னா ஆணை விட பெண்ணு பயங்கர வலிமையாயிட்டு இருக்காங்க. கால சுழற்சியில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால இதை பார்த்துக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, சார் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் திருமண தடை, மாங்கல்ய தோஷம் அப்படின்றாங்களே, இதெல்லாம் உண்மையான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். செவ்வாய் எந்த இடத்துல இருந்தாலும், அதாவது 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், லக்னம் 2ஆம் இடம், இந்த இடத்துல இருந்தனா தோஷம்னு ஏன் பெண்களுக்கு சொன்னாங்கன்னா, செவ்வாய் என்பது ரத்த சூடுள்ள கிரகம், வேகமான கிரகம். அப்ப செவ்வாய் என்ன பண்ணாரு, 2ஆம் இடத்துல திருமண தடையை கொடுக்குமானா 2ல இன்னைக்கு பார்த்தாலே திருமண தடை தான். மக்கள் என்ன பண்ணா 2 திருமணம், திருமணமே ஆகாம இருக்கான்னு பாருங்க. இல்ல, பெண் ஓவரா பேசுவா, இவெல்லாம் வாயாடி அப்படின்னு சொல்றதுனால செவ்வாய் 2ல இருந்தா இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்றாங்க. கூட சனி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஓவரா பேசுவாங்க. இப்படிதான் கிடையாது. கொலாயாடி சண்டையில பிஹெச்டி பண்றவங்க அவங்க தான் நம்பர் 1. சரிங்களா? அந்த மாதிரி பேசுவாங்க. அதனால பெண்களுக்கு இது இருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. 4ஆம் இடத்துல இருந்தால் என்ன சொல்லுவாங்க, 4ஆம் இடம் என்பது கற்புஸ்தானம், 4ஆம் இடம் என்பது உணர்ச்சி பெருமைக்கு, உணர்ச்சிகள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. செவ்வாய் எந்த இடத்துல இருக்கோ ரத்த சூடு இருக்கும். இதை நம்ம பேசணும், டாக்டர் மாதிரி தான் பேசணும், ஒன்றும் பண்ண முடியாது. பெண்களுக்கு மார்பு பகுதியை சொல்லக்கூடிய இடங்கள். அப்ப என்ன ஆகும், ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும், இவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அப்போ தன்னுடைய கற்பு சார்ந்த நெறிகள்ல தவறிடுவாங்களோன்னு ஒரு பயத்தை அன்னைக்கு ஜாதகர் எழுதி வச்சாங்க. அப்ப இந்த மாதிரி இருந்தா பொண்ணை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடு, அந்த பொண்ணுக்கு திருமணத்துக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் திசை வந்துருச்சுனால பண்ணிடுங்க. ஏன்னா அது ரத்த சூடு என்ன பண்ணும், ஏதாவது உங்களை பண்ண வச்சுட்டே இருக்கும். அப்ப ரத்த சூடு என்னங்க, வெள்ளை அணுக்களாகவும் சிகப்பணுக்களாகவும் பிரியக்கூடிய காலகட்டம் என்ன நடக்கும் உடம்புல, இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போது பெண் நெறி தவறிடுவா அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. இன்னைக்கு அதெல்லாம் காணாம போச்சு. சரிங்களா? இதே 7ஆம் இடத்துல இருக்கு. 7ஆம் இடம் என்பது என்ன, கணவன் ஸ்தானம். 7, 8ல இருந்தா கணவன் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. மரணம் கிடையாது, பெண்ணு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். 7ஆம் இடம் 8ஆம் இடம் என்பது இணை கூடக்கூடிய இடம்னு அர்த்தம். இருவரும் இணையக்கூடிய இடம். 12ஆம் இடம் பெட் ரிலேஷன்ஷிப். அப்ப 7, 8, 12 என்பது இணை கூட காலத்துல 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. ரத்தம் சூடாக இருக்கும், அந்த யோனிகள் சூடாக இருக்கும். ஆணுக்கு அது இல்லை என்றால் பெண்ணுக்கு இருந்ததுன்னா ஆணுக்கு இருக்கணும். இதுதான் தோஷம். ஏன்னா பெண்ணு டபுள் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த ஜாதகம். இயற்கையாக பெண்ணுக்கு மல்டிபிள் ஆர்கசம் ஒரு கான்செப்ட் டாக்டர் கேட்டாலே சொல்லுவாங்க. ஆணுக்கு சிங்கிள் ஆர்கசம், மினிமம் 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அவனால் மறுபடியும் திருமண வாழ்க்கையில் ரெடி ஆக முடியாதுங்கிறதா இதோட கான்செப்ட். அது இன்னைக்கு இருக்கிற உணவு பழக்கவழக்கத்துல சுத்தமாக ரெடி ஆக முடியாது, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல
இந்த ஆணுக்கு இல்லாமல் பெண்ணுக்கு இருந்தால் ஆல்ரெடி இவங்க டபுள் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்ணுக்கு ஆணை கொண்டு போய் இல்லாத ஒரு ஆணை சேர்க்கும் பொழுது இவர்களால் அவர்களை சமாளிக்க முடியாது. அந்த ரத்த சூடு என்பது ரத்த பொருத்தம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து அந்த சொல்லுவாங்க சூடு என்ன பண்ணும், இவங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடும். அதனால என்ன பண்ணுவாங்க, ஆணுக்கும் பெண்ணுக்குள்ள தாம்பத்திய உறவு கட்டாயிடும். இதனால் திருமணத்துல தடை அப்படின்னாங்க. இப்போ ஆணுக்கு வந்து செவ்வாய் சனி, செவ்வாய் சூரியன் இப்படி இருக்கு, பெண்ணுக்கு செவ்வாய் இருக்கு, சேர்த்து வச்சிருங்க. பிரச்சனைகள் வேறு ரூபத்துல வரும், தாம்பத்திய உறவுல வராது. அவ்வளவுதான் மேட்ரு. செவ்வாய் சனி இருக்காரு, என்ன ஆகும்? அப்போ ஆணுக்கு செவ்வாய் சனி இருக்கு, பெண்ணுக்கு செவ்வாய் இருக்கு, செவ்வாய் ராகு இருக்கு, சேர்த்து வைக்கலாம். சேர்த்து வச்சிங்கன்னா பாருங்க, பிறந்தவெல்லாம் ஒரு நாள் சாக போறான், அது வேற விஷயம். அது திசாபதியின் அடிப்படையில மாரகஸ்தானம் சம்பந்தப்படாம வராது. ஆனா இந்த 7-8 இருக்கும்போது தாம்பத்திய உறவுல பிரச்சனை இல்லாம இருக்கும். தாம்பத்தியமே பிரச்சனையாகி அதனால போய் ஒரு குடும்ப பிரச்சனை வர்றதுக்கு இது பிரச்சனை இல்லாம இருக்கும். 12ஆம் இடம் என்பது வேகம், அயன சயன போகம் சொல்லுவாங்க. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அடிக்கடி அந்த அயன சயன போகம் தேவைப்படும். பெட் ரிலேஷன்ஷிப் சொல்றாங்க இல்லையா, அது அளவுக்கு அதிகமா இருக்கும். அப்ப பெண்ணுக்கு அது தோஷம், ஆனாலும் முடியல அப்படிங்கிறப்ப பெண் என்ன பண்ணுவாங்க, வழி நவறி போகும்போது இந்த குடும்பம் கெட்டு போயிடுமே என்பதற்காக பெண்ணுக்கு 12 இருந்தால் தோஷம்னா அப்ப என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஆணுக்கு இருக்கிற மாதிரி சேர்த்துருங்க. ஆணுக்கு 7, 8, 12, 4 இருந்தால் சேர்த்து விட்டுருங்க. இது வந்து ஈவன் ஆகும். இதைதான் சொன்னாங்க. அதை விட்டு போட்டு செவ்வாய் தோஷமே கிடையாதுனால சில ஜோசியர்கள் பேசிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்துல போய் அந்த மாதிரி பெண்களை ஆண்களுக்கு இது மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்பா இப்படி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு வந்து சொல்ற போது இதோட கஷ்டங்கள் என்னங்கிறது தெரியும். சரி, இதே ராகு கேதுக்கள் வந்து திருமண தடையை தந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க. என்ன பண்றாங்க சார், ராகு கேது இருக்குன்னா பொண்ணு கல்யாணமே பண்ண முடியாம போயிட்டு இருக்கு சார். ஆணுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஜாதகமே தர மாட்டேங்கிறாங்க. முதல்ல வந்து பொதுமக்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ராகு கேதுக்கள் செவ்வாய் இது எல்லாமே தோஷமாக சொல்லப்பட்டது பெண்ணுக்கு தான், ஆணுக்கு இல்லை. இது எல்லாமே உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் வரக்கூடிய உடல் அமைப்பை சொல்லக்கூடிய விஷயங்கள். புரியுதுங்களா? ராகு கேது இருந்தா தாரம் 2, ராகு கேது இருந்தா விட்டுட்டு ஓடிடுவான், இந்த மாதிரி கான்செப்ட்ல சொல்லுவாங்க. பாருங்க, ராகு கேதுக்கள் என்பது உங்களுடைய ஃபேர்ம்ஸை சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆண் பெண்ணுக்கு யோனிகளை பற்றி பேசும். அப்போ லக்னத்திலையும் 7ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துலயும் ராகு கேதுக்கள் இருந்தால் உங்க ஃபேர்ம்ஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப திருமணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அந்த ஃபேர்ம்ஸ் அப்படிங்கிறது இருந்தாதான் குழந்தை பிறப்பு இருக்கும். அப்ப குழந்தை பிறப்பு நல்லா இருக்குன்னா இது ராகு கேதுக்கள் நல்லா இருக்கணும்ல. இது ஆணுக்கு இருக்கு சார். அப்ப இவனுக்கு ஃபேர்ம்ஸ் நல்லா இருக்கு சார். இவன் வந்து தகப்பனாகக்கூடிய தகுதி இருக்கு சார். இவனால் குடும்ப சூழ்நிலையில் இவனால் வந்து தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியும் சார். ஒரு தடவைக்கு பல தடவை இருக்க முடியும் சார். இதுதான் ராகு கேதுக்கள். இது அப்படியே பெண்ணுக்கு இல்லை சார். சேர்க்கலாமா சார், என் பொண்ணு செத்து போயிடுவான்றாங்களா? அப்படியெல்லாம் இல்லை. பொண்ணை சந்தோஷமா வச்சுக்குவா. பொண்ணு இவனை கட்டிட்டு நான் படாதவாடு பட்டுட்டு இருக்கேன்னு இந்த விஷயத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவே பெண்ணுக்கு இருக்கு, ஆணுக்கு இல்லை. யோசிச்சு பாருங்க, இங்கதான் பிரச்சனை. பெண் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், ஆனால் பூர்த்தி பண்ண முடியாது. பெண் உடனே இப்போ என்ன சொல்லுவா, இவனை கட்டிட்டெல்லாம் கல்யாணமான புதுசுலேயே இப்படி இருக்கு, என்னால் இன்னும் லைஃப் ஓட்ட முடியாது, நான் டைவர்ஸ் வாங்கிக்கிறேன், இதுதான் போவாங்க. ஸோ பெண்ணுக்கு தான் தோஷம், ஆணுக்கு இல்லை. பெண்ணுக்கு இருந்தால் ஆணுக்கு இருக்கணும், அது திருமண தடையை தருவது இல்லை. ஆணுக்கு இருந்தால் பெண்ணுக்கு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. பின்னாடி வந்தவங்க அந்த பரிகாரம் பண்ற ஆட்கள் எல்லாத்துக்குமே ராகு கேது தோஷம் பண்றாங்க. ஆணுக்கு போய் நீங்க ராகு கேது தோஷம் நிவர்த்தி பண்ணீங்கன்னா குடும்ப விருத்தி ஆகுமா? யோனிகளை பற்றி பேசக்கூடிய அளவீடுகளை சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துல விரலுக்கேத்த வீக்கம், உரலுக்கேத்த உலக்க அப்படிங்க. அதுதான் கான்செப்ட். புரிஞ்சுக்கிறவங்க அந்த வார்த்தை சொல்ல விட இதெல்லாமே வந்து கிராமத்துல பேசுவாங்க. இந்த கிராமத்துல பேசக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சும்மா எல்லாம் பேச மாட்டாங்க. இதை வந்து என்ன சொல்றதுன்னா, இது டாக்டர் மாதிரி தான். சில விஷயங்களை வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என்னடா இது பொது தளத்தில் இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் சொல்லக்கூடிய விஷயங்கள் உள்வாங்க தெரியணும். இப்ப ராகு கேதுக்கள் வந்து யோனியை பத்தி பேசணும். பாருங்க, கேது வந்து ஆண் யோனி, ராகு வந்து பெண் யோனி. பெண்ணுக்கு வந்து 7ல ராகு 8ல ராகு எப்படி இருக்கும்? அந்த யோனியினுடைய அளவீடுகள் பெரியதாக இருக்கும்போது, ஆணுக்கு இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இவர்களால் தாம்பத்திய உறவில் முழு சுகத்தை அனுபவிக்க முடியாது. திருமணத்துக்கு முதல் விஷயம் அந்த இன்னைக்கு லவ் பண்றீங்க எல்லாம் பண்றீங்க அதெல்லாம் விட்டுருங்க. அந்த காலத்துல யாரோ ஒரு பையன் யாரோ ஒரு பொண்ணை யாரோ சொன்னாங்க இருக்கா கல்யாணம் பண்ணிட்டு வருவா. அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு எப்படி வரும்? ஒரு முக கவர்ச்சி, ஒரு இனக்கவர்ச்சி, ஒரு உடல் கவர்ச்சி இல்லாமல் அவர்களால் முதல் 3-4 வருஷம் தாண்ட முடியாது. அப்போ இந்த மாதிரி டயத்துல அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டே பாத்தீங்கன்னா அவங்க தாம்பத்தியம் தான். அப்போ இந்த இடத்துலயுமே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா என்ன ஆகும்? அது மைனஸ்ல போய் முடியுமா? இது திருமண தடையை சொல்லும். இந்த கிரகங்கள் திருமண தடையை சொல்லிடும். அப்ப ராகு கேதுக்கள் பெண்ணுக்கு இருக்கும் பொழுது இவருக்கு இல்லைங்கிறப்போ இந்த யோனியினால் வரக்கூடிய பிரச்சனை, 2 பேர் வந்து திருமணத்துல பிரச்சனை வந்தாங்கன்னு கேட்டு பாருங்க, ஆமான்றுவாங்க. இதுவே பெண்ணுக்கு இல்லை சார், ஆணுக்கு இருக்கு.
பெண்ணுடைய உடம்பு இயற்கையாகவே எந்த டாக்டர் வேணா கேளுங்க, 3 ரிப் இருக்கும். குழந்தை பெற்றுக்கும் போது பாருங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிப் ஒர்க் ஆகும். அவங்க புஷ் பண்ணி தள்ளுறாங்க இல்லைங்களா, அதுக்கேற்றபடி அவருடைய உடல் அமைப்பு விரிவாகிறதும் குறைவதும் இது எல்லாமே நடக்குது பெண்ணுக்கு. அதனால பெண்ணுக்கு ராகு கேது இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆணுக்கு இருந்தால் பெண்ணுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது திருமணத்துக்காக சொல்லப்பட்ட விதிகள். நீங்க அதுக்கப்புறம் 7-8 இருக்கு, பையன் இன்னொருத்தனை பார்த்துட்டு போயிடுவான், பொண்ணு இன்னொருத்தனை பார்த்துட்டு போயிடும், இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னா அது கிரக அமைப்புகள். நான் தான் சொல்றேன்ல, 2ஆம் தரமா வாக்கப்படுங்க, கலத்தர தோஷ பரிகாரங்கள் பண்ணுங்க, சொந்தத்துக்குள்ள கட்டி கொடுங்க. ராகு கேதுக்குள்ள சொந்தத்தை சொல்லும், பூர்வீகத்தை சொல்லும், தாய் மாமனை சொல்லும், உங்க அத்தை பையன் மாமன் பையனை சொல்லும். அந்த இடத்துல கட்டி கொடுத்து பாருங்க. சின்ன வயசுல மாமன் நினைச்சா கல்யாணம் பண்ணிட்டேன் சார், எனக்கெல்லாம் அந்த மாதிரி தாட்டில் கிடையாது சார் அப்படின்னு போயிடுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாததுனால தான் லவ் மேரேஜான்னு கேட்க போறோம். லவ் பண்ணி கல்யாணம் பண்றீங்களா? பண்ணுங்க சார், சூப்பரா இருக்கு. வேறு இனம் வேறு மதம் சார்ந்த இடத்துல இருக்கா, கல்யாணம் பண்ணுங்க சார். இதை சொல்றமா இல்லையா? ராகு கேதுக்கு அந்நியத்தை சொல்லும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எடுத்துக்கணும். இப்ப சில பேருக்கு சனி செவ்வாய் தொடர்பு இருக்கும் 7ஆம் இடத்துல. ஆணுக்கு இருந்தா கவலையே இல்லைங்க, பெண்ணுக்கு இருக்கு. சனி செவ்வாய் தொடர்பு 7ஆம் இடத்துல இருக்கு, அல்லது சனி சூரியன் தொடர்பு இருக்கு. பெண்ணுடைய எதிர்பார்ப்பு மிகப்பெரியது. இந்த விஷயத்தில் அவர்கள் கூச்ச சுபாவம் இருக்காது. அப்போ ஒரு ஜோசியர் என்ன பண்ணி அந்த காலத்துல என்ன பண்ணிங்கன்னா, இந்த பொண்ணுக்கு சனி சூரியன் சனி செவ்வாய் இந்த மாதிரி 7-8 இருக்கு, இது வந்து திருமண தடை. ஒரு ஜாதகம் வருப்பா, இந்த பொண்ணு வேணாம்ப்பா, உனக்கு பிரச்சனைப்பா, ஏங்க நீ செத்து போயிருவப்பா அப்படின்னு இருப்பாங்க. ஏன் செத்து போயிருவேன்னு சொன்னாங்கன்னா, உன்னால சமாளிக்க முடியாது, ஆம்பளைங்கிற தன்மையை உன்னை விட்டு போயிடும். அப்ப என்ன ஆகாது, ஆட்டோமேட்டிக்கா அவன் செத்து போயிடுவான். அந்த காலத்துல தற்கொலை பண்ணிக்குவாங்க. தப்பா போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, தற்கொலை பண்ணிக்குவாங்க. அதுவே இந்த காலத்துல என்ன பண்ணாங்க, டைவர்ஸ் வரைக்கும் போறாங்க. ஆண் என்கின்ற தன்மை, அந்த பொண்ணு என்ன காரணம் சொல்லுன்றீங்க, இவன் ஆம்பளையே கிடையாதுங்க அப்படின்றவாங்க. ஏன்னா எதிர்பார்ப்புகள் அளவுக்கு அதிகமாகவும் கூச்ச சுபாவம் இன்றி தருவதுதான் இந்த சனியும் சூரியனும் செவ்வாயும். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை கையாளும் பொழுது பெண்ணுக்கு இருந்தால் ஆணுக்கு நிச்சயம் இருக்கணும். ஆணுக்கு இருக்கு சார், பெண்ணுக்கு இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஏன் சார் அப்ப பெண்ணெல்லாம் இதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது அப்படின்னு கேட்டா, பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது அவங்களுக்கும் பிடிக்கும், ஆண்களுக்கும் அது ஒரு வேலையாவே போயிடும். அதனால அவங்களுக்கு சேர்த்து வைக்கலாம். இதைத்தான் வந்து சொன்னாங்க, திருமண பொருத்தத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே திருமணத்தை தடை செய்யுதா கொடுக்குதா என்பது யாருக்கு இருக்கணும் யாருக்கு இருக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.